கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நந்தியாவட்ட பூவை யூஸ் பண்ணி நான் ஒரு மாலை போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கிளாஸ் அவைலபிளான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்த உடனே கிளாஸ்க்கு போயிட்டு உங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணணுன்றது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் மார்க்கெட் போயிட்டு இந்த நந்தியாவட்டம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு கேஜ் வந்து ஒரு 200க்குள்ளே வரும். ஸோ இந்த முகூர்த்த டைமில் மட்டும்தான் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நார் அல்லது வந்து ஒயிட் கலர் த்ரெட் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த ட்வைன் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜிப்ஸி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போட்டேன், இதை அதுக்கு மேலேயே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கையை வந்து இது மேலேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ எடுத்தோம் அப்படின்னா அந்த கேப் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவராக எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள், அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்களாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணாமல் உங்களோட மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ண இந்த மாதிரி ஆர்டராக வந்து வந்துடும். கொஞ்சம் நாள் முன்னாடி இந்த நந்தியாவட்ட பூவை யூஸ் பண்ணி நான் ஒரு மாலை போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கிளாஸ் அவைலபிளான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்த உடனே கிளாஸ்க்கு போயிட்டு உங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணணுன்றது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் மார்க்கெட் போயிட்டு இந்த நந்தியாவட்டம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு கேஜ் வந்து ஒரு 200க்குள்ளே வரும். ஸோ இந்த முகூர்த்த டைமில் மட்டும்தான் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நார் அல்லது வந்து ஒயிட் கலர் த்ரெட் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த ட்வைன் கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜிப்ஸி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போட்டேன், இதை அதுக்கு மேலேயே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கையை வந்து இது மேலேருந்து எடுக்கக்கூடாது. ஸோ எடுத்தோம் அப்படின்னா அந்த கேப் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவராக எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள், அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்களாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணாமல் உங்களோட மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ண இந்த மாதிரி ஆர்டராக வந்து வந்துடும்.